மேஷம். மேஷ ராசிக்கார நேயர்களே, மன்மத வருஷ ராசி பலன்கள் அனைத்தும் பொதுவானவை. ராசியின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ள பலன்கள் அவரவருக்கென்று தனியாக இருக்கும். ஜாதக பலாபலன்கள், லக்கினம், ராசி குணாதிசயம் ஆகியவை பொறுத்து ராசி பலன்கள் மாறுபடும். இந்த பொதுவான ராசி பலன்கள் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கும் வருட கிரகங்களான குரு, சனி மற்றும் ராகு, கேது ஆகிய கிரகங்களை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளன. ஜாதகத்தில் சுப பலன்களை தரக்கூடிய கிரகத்தின் திசை, புத்தி, அந்தரங்கள் நடக்குமானால் இங்கே கோசார ரீதியாக சொல்லப்பட்டுள்ள நற்பலன்கள் கூடும். கெடு பலன்கள் குறையும். ஜாதக பலமும் சிறப்பாக இல்லாமல் கோச்சாரமும் அனுகூலமாக அமையாமல் போனால் கெடு பலன்கள் அதிகமாகும். இப்படிப்பட்ட கிரகநிலை அமைய பெற்றவர்கள் கிரக பிரீதி, கோயில் வழிபாடு, தான தர்ம காரியங்கள் ஆகியவற்றின் மூலம் அதிக சங்கடங்கள் ஏற்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேஷம் ராசி பலன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு ஸ்ரீ மன்மத வருஷத்தில் அடி எடுத்து வைக்கும் மேஷம் ராசி அன்பர்களே, இவ்வாண்டு நடக்கவிருக்கும் சில பலன்களை பார்ப்போம். வீர பராக்கிரமம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, எதிலும் துணிச்சலும் தான் நினைத்த காரியம், சாதிக்கின்ற எண்ணமும் தான் நினைக்கும்படி பிறர் நடக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களே, தாங்கள் பிறருக்கும் அவர்கள் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுத்து பிறரை அலட்சியமாக எண்ணாமல் உதாசீனப்படுத்தாமல் முன் கோபம் இன்றி சலிப்புகளை பிறரிடத்தில் காட்டாமல் அவசரத்தை நீங்கி நிதானத்தை கடைபிடிக்க மற்றவர்களையும் அவர்கள் சொற்களையும் எடுத்தெறியும் எண்ணங்களை மாற்றி பொறுமையை கையாண்டால் தாங்கள் வாழ்வில் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். அஷ்டமத்து சனி. நீங்கள் செவ்வாயை ஆட்சி நாயகனாக கொண்டவர்கள். அற்ப ஆசைக்கு இடம் கொடுக்காதவர்கள். ஆனால் எதிலும் சட்டென்று முன்கோபத்திற்கு ஆளாகிவிடுவீர்கள். வாக்குவன்மையும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் மன உறுதியும் படைத்தவர்கள். பூமிக்குரிய செவ்வாய் ராசிநாதனாக உங்களுக்கு இருப்பதால் பூமி மீது உங்களுக்கு அளவற்ற ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடப்பதால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கலாம். குடும்பத்தில் குழப்பம், தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு உருவாகி பிரியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். பிள்ளைகள் வழியிலும் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பீர்கள். உங்கள் முயற்சிகளில் பல்வேறு தடைகளை சனி பகவான் உருவாக்குவார். உறவினர்கள் வகையில் மனக்கசப்பும் கருத்து வேறுபாடும் ஏற்படும். சிலர் பிறந்த ஊர் விட்டு வேறு ஊருக்கு செல்லும் நிலை உருவாகும். இவையெல்லாம் அஷ்டமத்து சனியின் பொதுவான பலன்களாகும். 4 குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இது சிறப்பான நிலை என்று சொல்ல முடியாது. குரு 4இல் இருக்கும்போது மன உளைச்சல்களையும் உறவினர் வகையில் வீண் பகைகளையும் உருவாக்குவார். பொருளாதாரம் உயரும். ஆனி மாதம் குரு பகவான் சிம்மத்திற்கு மாறுகிறார். 5ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது குடும்பத்தில் குதூகலத்தை கொடுப்பார். திருமணம், கிரகப் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். பொருளாதார வளத்தை அதிகரிக்கச் செய்வார். புதிய வழிகளில் வருமானம் வரத் தொடங்கும். பெண்களால் மேன்மை கிடைக்கும். புதுமணத் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ராகு கேதுவினால் நன்மை. ராகு தற்போது 6ஆம் இடமான கன்னி ராசியில் இருக்கிறார். இதனால் நன்மை கிடைக்கும். குடும்பத்தில் நிலவிக் கொண்டிருக்கும் குழப்பங்களால் பாதிப்பு வெகுவாக குறையும். ஒருவர் மனதை இன்னொருவர் புரிந்து கொள்ளும் நிலை உருவாகும். முயற்சியில் இருந்த தடைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். எடுத்த செயலில் வெற்றி காணலாம். பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமையை பெறுவீர்கள். உங்கள் ஆற்றல் மேம்படும். கேது ராசிக்கு 12ஆம் இடமான மீனம ராசியில் இருக்கிறார். இது சிறப்பான இடம் அல்ல. உடல் நலம் சிறிது பாதிக்கப்படலாம். மொத்தத்தில் எதிர்காலத்தில் எல்லா நன்மைகளும் நடக்கும். என்ன பரிகாரம்? கணபதி நவக்கிரக வழிபாடு வீட்டில் செய்து கொள்ள நன்மையுண்டு. தினசரி தொழில் அபிவிருத்தி ஏற்படும். விளக்கேற்றி வழிபாடு செய்ய இந்த ஆண்டு அனைத்து நன்மையும் ஏற்படும்.